ஆனந்தி. சார். இந்தா. என்ன சார் இது? நீயே வாங்கி திறந்து பாரு. ஏண்டா மாப்பிள, ஏதோ கிஃப்ட் மாதிரி தெரியுது. என்னடா திடீர்னு? ஆனந்திக்கு எதுவும் பிறந்த நாளா? டேய், வருஷத்துக்கு 2 பிறந்த நாள்லாம் யாருக்கும் வராது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ஆனந்திக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாரு. இப்போ வேற எதுக்காகவோ கொடுக்குறாரு. ஓ ஆமால. சார், இது பியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ், துபாயிலேருந்து கொண்டு வந்தது. என்ன மேடம், இன்னும் கிளம்பலையா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? யார முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதுல நிறைய வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், குட் கொலஸ்ட்ரால், ஃபைபர், புரோட்டீன் நிறைய இருக்கு. ஏன் ஜெயந்தி, இந்த புரோட்டீன் விட்டமின்லாம் ஓகே, அது என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்? ஆன்டிங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆனா சாப்பிடுறதா? மொகர கட்ட, அதுவும் ஒரு சத்து. ஓ ஓ சரி, அப்புறமா உனக்கு வாங்கி தரேன். ஓஹோ, இதான் உங்க கோவத்துக்கு காரணமா? ஏன் மேடம், அந்த பட்டிக்காடு இங்க கூட்டி பெருகிட்டு இருந்தா இவர் 10-17 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து டெய்லர் ஆக்கி விட்டுட்டாரு. அப்பெல்லாம் கூட நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆன மாதிரி தெரியல மேடம். இப்ப ஏதோ கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க, எதுக்குன்னு புரியலையே மேடம். ட்ரை ஃப்ரூட்ஸ் மகேஷ்க்கு ஆசையா நான் வாங்கி கொடுத்தது. அப்படி போதா கதை? அப்ப நீங்க டென்ஷன் ஆவறது நியாயம்தான் மேடம். உனக்கு உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்குல்ல, இதை நீ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா சீக்கிரமே உன்னோட ஹெல்த் நல்லா ஆயிடும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். எனக்கு இத கொடுக்கணும்னு நினைச்சது ரொம்ப சந்தோஷம்தே. ஆனா இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை சார். அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவ்வளவு நாள் சாப்பிட்டு பழகலன்னா என்ன, இனிமே சாப்பிட்டு பழகிக்க. சும்மா ஒரு மருந்து மாதிரி நினைச்சு சாப்பிடு, நிச்சயமா உனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல சார், எனக்கு வேண்டாம், இந்தாங்க சார். நான் சொன்ன நீ கேட்க மாட்ட. அன்பு, இங்க வா. இதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து ஆனந்தி கூட்டி விடு. கமான் அன்பு, ஊட்டி விடு. ஏன் மேடம், உங்க லவ்வர் ஆரோக்கியமா இருக்கணும்னு நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்து உங்க லவ்வ வளர்க்க பாத்தீங்க. ஆனா அவர் அடுத்தவங்க லவ்வுக்காக அதே ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்து அடுத்தவனை ஊட்டி விட வச்சு அவங்க லவ்வ வளர்க்க பாக்குறாரு மேடம். இப்படியே போச்சுன்னா உங்க லவ் ரொம்ப ட்ரை ஆயிடும். ஷட் கருணாகரன். என்ன செட்டப் சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் செட்டப் சரியில்லையே. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது சார். நீ இதை சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் கொடுத்தேன். அன்பு, ஆனந்தி கொஞ்சம் கொஞ்சமா இதை டெய்லி சாப்பிடணும். அவ சாப்பிடலன்னா அவளை சாப்பிட வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஓகேவா? ஓகே சார். ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.
ஏய் சௌந்தர்யா, இப்ப எதுக்கு வந்ததுல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அதான் நாங்க உங்ககிட்ட மறைச்சதுக்கு சாரி கேட்டோம்ல. பேசாதீங்க. அவளாலதான் சொல்ல முடியல. நீங்களாவது என்கிட்ட ஆனந்திக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்ப எல்லார் மாதிரியும் நீங்களும் என்ன ஒரு மறதி கேஸ் மாதிரி தானே பாக்குறீங்க? ஏய் சௌசவ், அப்படிலாம் எதுவும் இல்லடி. ஆனந்தி இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை யார்கிட்ட சொல்றது, சொல்ல வேணான்னு எதுவுமே புரியல. உன்கிட்ட சொன்னா எங்க அன்பு கிட்ட சொல்லிடுவியும் தான் பயந்தோம். அது தப்பான்னு கேட்டா தப்புதான். அதுக்காக நாங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். போதுமா? மன்னிப்புலாம் ஒண்ணு வேணாம். இனிமேலாவது என்கிட்ட எதையும் மறைக்காம இருங்க. அதுவே போதும். ஆனந்தி விஷயத்துல நீங்க எப்படி சப்போர்ட்டா இருந்தீங்களோ அதே மாதிரி இனிமேல் நானும் இவளுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். இங்க பாருங்க, ஆனந்தி விஷயத்துல அவ இந்த பிரச்சனை வெளில தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாலும் நீங்க அதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்க கூடாது. இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல யாருக்கும் தெரியாம மறைக்கிறதுக்கு. யாராவது பெரியவங்க கிட்ட இத நம்ம சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கணும். என்னடி நீ இவ்ளோ ஈஸியா சொல்ற? இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணது யாருன்னே தெரியாம யாருக்கிட்ட போய் சொல்ற? யார்கிட்டன்னு கேட்டா எப்படி சொல்றது? நம்ம வார்டன் மேடத்து கிட்ட சொல்லிருக்கலாம். அவங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுனாலும் சொல்லிருப்பாங்க. வார்டன் மேம் கிட்டயா? ஏய், யோசிச்சுதான் பேசுறியா நீ? அவங்க 9 மணிக்கு மேல ஹாஸ்டல்ல விட்டு வெளியே போறதுக்கே ஏத்துக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறவங்க இவ்ளோ பெரிய பிரச்சனையில இதோ இவ இருக்கான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இப்ப என்னதான் பண்றது? இனிமே என்ன பண்றதுன்னு இவ தாண்டி முடிவெடுக்கணும். ஆனந்தி, அன்பனுக்கு இது தெரிய வேணான்னு நீ சொன்ன. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. அதே மாதிரி நீயும் புரிஞ்சுக்கணும். வார்டன் மேடம் கிட்டயோ இல்ல இந்த பிரச்சனையில இருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவாங்கன்னு நீ யார நம்புறியோ அவங்க கிட்டயா சொல்ல ஆனந்தி.